ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்கலாம். சைல்டுஹுட்லலாம் இது 4 மணி ஸ்நாக்ஸை வீட்டில் அடிக்கடி தருவாங்க. பட் அப்போல்லாம் இது பிடிக்காது. பட் இப்போ என்னமோ தெரியல, இதை செய்து சாப்பிட தோணுது. வீட்டில் யாரும் விரும்ப மாட்டாங்க. பட் எனக்கு சாப்பிட்ணும் போல் இருந்ததுனால நேற்று மார்க்கெட் போனப்போ ஒரே ஒரு கிழங்கு மட்டும் வாங்கிட்டு வந்து இதை நல்லா வேக வச்சு இந்த ரெசிப்பியை பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு சின்ன வயசில் பிடிக்காத விஷயங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப பிடிக்குது. அது ஏன்னு தெரியல. நமக்கு அன்னைக்கு செஞ்சு கொடுக்குறக்கு ஆள் இருந்தாங்க, ஸோ எதுவுமே பிடிக்கல. இன்றைக்கி செஞ்சு கொடுக்க ஆள் இல்லாத போது எல்லாமே பிடிக்குது. இது என்ன நேச்சர்னு எனக்கே புரியலைங்க. இந்த மரவள்ளி கிழங்குக்கு காம்பினேஷன் நல்ல மீன் குழம்பு தாங்க. பட் நாங்கள் முருங்கைக்கீரை இருந்ததுனால அதில் கொஞ்சம் துவையல் பண்ணியிருக்கேன். சரி, இதை சேர்த்து சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம எத்தனை நாளுக்கு தான் போஸ்ட்போன் பண்ண முடியும்? ஸோ நமக்கு எதை பிடிக்குதோ அதை நம்ம தைரியமாக செய்ய வேண்டியது தான். இதுதான் விமனுடைய ஃப்ரீடம்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம செய்கிற விஷயங்கள்னால அடுத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. இந்த மரவள்ளி தாளிக்கும்போது வழக்கமாக நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கிட்டு கூடவே கொஞ்சம் தேங்காய் நறுக்கி போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வேக வச்ச கிழங்கு கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தாளித்து விட்டுடலாம். ஃபைனலாக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இனியும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது ஒரு சிம்பிளான டிஷ் தாங்க. பட் ரெய்னி சீசனுக்கு சூப்பராக இருக்கும். கேரளாவில் பார்த்திங்கன்னா நிறைய மெத்தடில் இந்த டிஷ் பண்ணுவாங்க. பட் இதோட காம்பினேஷன் மீன் குழம்பு தான். நான் அந்தளவுக்குள்ள ரிஸ்க் எடுக்கலை. ஒரு சிம்பிளான பிளாக் டீயோடு முடிச்சாச்சு. இதோட காம்பினேஷன் எனக்கு பிடிக்கும். துவையல் கூட நான் புளி சேர்க்க மறந்தாச்சு. ஃபைனலாக புளி சேர்த்துட்டு இந்த துவையலை ரெடி பண்ணிட்டோம்னா சாப்பிட்ற வேண்டியது தான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.